ஏன் சோடங்கர் இப்படி பேசுகிறாரு? ராகுல் சொல்லாமல் பேசுவாரா? கண்டிப்பாக. அப்புறம் ராகுல், பிரியங்கா, கேசி வேணுகோபால் இதெல்லாம் உங்கள் டீமாக இருக்குது. அதனால் பார்த்துக்கலாம் போ. எங்களால் தான் நீ, நாங்கள் இல்லைன்னா ஆட்சியை பிடிக்க முடியாது. இந்த விஜய் கூட போனோம்னா இங்கேருந்து பாண்டிச்சேரியில் ஒரு ஆட்சியை பிடிக்கலாம், கேரளாவில் லாபம், அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வந்து அதில் லாபம். இப்போவே நாங்கள் ஏதாவது சீட்டு வாங்கலாம், நாங்கள் ஈக்குவல் பார்ட்னராக இருப்போம். இங்கே வெளியே தான் நிற்கணும், அதனால் பார்த்துக்கலாமா அப்படின்ற மாதிரி ராகுலுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கிடைச்சா காங்கிரஸ் அதை பயன்படுத்த தானே பார்க்கணும். நீங்கள் பழைய வரலாறுலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். 77 இந்திரா காங்கிரஸும் எம்ஜிஆரும் கூட்டணி, 80 இந்திரா காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி, 77 இந்திரா காங்கிரஸ் தனியாக நின்றுச்சு. இந்த 3 வருஷத்துக்குள்ளே இவ்வளோ மாறுதல் நடந்தது. அந்த மாதிரி காங்கிரஸ் எப்படி வேணாலும் பயன்படுத்த பார்ப்பாங்க. அதனால் வாய்ப்பு கிடைச்சா அதை பயன்படுத்த பார்ப்பாங்க. அதனால் இப்போ வரைக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தைன்றது முடியல. இந்த சின்ன டீம்லாம் என்ன பண்ணுது, முதல்ல காங்கிரஸை முடிங்க அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இது.